ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்ஃபி டாக்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பேலுக்குறிச்சி கொல்லிமலை செட்டு சாமா அப்படின்னா பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவல் ஃபேமஸுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இவ்வளோ பெரிய ஃபேமஸான ஒரு சந்தை வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் 2025 நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு வந்து பயங்கர ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம் மக்களே. உங்களுடைய அந்த ரெஸ்பான்ஸ் தான் 2026 நம்ம ஒரு வீடியோ போடுறதுக்கான ஒரு உத்வேகத்தை வந்து கொடுத்துருக்குது. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2026 இப்போ சந்தை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 4 வாரம் முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப பிரசித்தி பெற்று சூப்பராக போயிட்டுருக்குது மக்களே. மக்கள் வந்து அவ்வளோ கூட்டமாக நேற்று நைட்டே வந்து இங்கே வந்து இறங்கிட்டு, வெள்ளிக்கிழமை நைட்டே வந்து இறங்கிட்டு வந்து கூட்டமாக பஸ்ஸு லாரின்னு பிடிச்சி வந்து பொருட்களை வாங்கி போயிட்டுருக்குறாங்க. ஸோ போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலை பேலுக்குறிச்சி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒடுவன்குறிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வந்து நம்ம தம்பி பொறியாளர் விக்னேஷ் அவர்களுடைய குடோனை வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு வந்து வேறு லெவல் ரெஸ்பான்ஸ், சரிங்களா? ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ அதை தொடர்ந்து இந்த வருஷம் 2026 அதே ஒடுவன்குறிச்சியில் வந்து தம்பி விக்னேஷை சந்தித்து இந்த வருஷம் ஒரு வீடியோ போடுறதுக்காக நம்ம வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் A to Z இந்த கொல்லிமலையில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது, இந்த பேலுக்குறிச்சி சந்தையில். ஸோ முக்கியமாக நம்ம ஒடுவன்குறிச்சியில் இந்த ஒரு குடோனில் வந்து பார்த்திங்கன்னா தம்பி விக்னேஷோட இந்த குடோனில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்குது. ஸோ என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில் கிடைக்குது அப்படிங்கிற தகவலை இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம். தம்பி வந்து மேற்கொண்டு என்னென்ன தகவல் இருக்குதோ அதை வந்து தம்பி சொல்லுவாப்புல. தம்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் என்னென்ன விலை நிலவரத்தில் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். மக்கள் அனைவருக்கும் நன்றிங்க முதல்ல. ஏன்னா போன வருஷம் நல்லா சப்போர்ட் பண்ணிங்க. இந்த ஒரு சின்ன பையனை வந்து ஒரு ஸ்டெப்பு எடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ஒரு கைட் பண்ணியிருக்கீங்க. நிறையா ஒரு அப்ஸ்கில்லாக இருக்கிற பர்சனாக இருக்கவும் சரி, ஒரு லோ ஸ்கில் ஒரு நடுத்தர வர்க்கமாக இருந்தாலும் சரி. ஸோ நைட்டு 12 மணி 1 மணி இல்லை விடிய காத்தால இல்லை 3 மணி 4 மணி எந்த டைமில் வேணாலும் ஃபோன் பண்ணி எவ்வளவோ டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க, எவ்வளோ ஆர்டர் எனக்கு வந்து புக் பண்ணி கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ கிளாரிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த வருஷம் 2026 நம்ம கொல்லிமலையில் பார்த்திங்கன்னா அதே சேம் ப்ராடக்ட்ஸ் தாங்க. அதே சீரகம், சோம்பு, கடுகு, வெந்தயம், மிளகு, பட்டை, கிராம்பு, அனாசிப்பூ, மராட்டி, கல்பாசி, பிரியாணி இலை, சுண்டல் வகைகள், மல்லி இருக்குங்க, மிளகா இருக்குங்க. ஸோ இதை தாண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்டு வந்துடும், கிலோ கணக்குலேயும் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் வாங்கிக்கலாம். நீங்கள் இப்படி தான் வாங்கணும், இதில் மட்டும்தான் வாங்கணும் அப்படிங்கலாம் உங்கள் கட்டாயம்லாம் கிடையாதுங்க. அதாவது இந்த மாதிரி வியாபாரம் பண்ணால் ஒரு 100 ரூபா 50 ரூபா கிடைக்குங்க, அவ்வளோதாங்க, சரிங்களாங்க. ஸோ அதே செட்டு தாங்க, அதே பொருட்கள். நான் வந்து ஒவ்வொரு பொருளும் சொல்கிறேன், எப்படி என்னங்கிறத சொல்கிறேன். நம்ம போகலாங்க, லைவாக போகலாங்க. ஸோ இந்த வருஷம் 2026 என்னென்ன பொருள் வந்திருக்கு, ஸோ அது எப்படிலாம் நம்ம வாங்குகிறோம், எந்தெந்த மாதிரி கிலோலையா இல்லை படியிலையா இல்லை மூட்டையில் வாங்குறீங்களா, ஒவ்வொரு பொருளுக்கும் உண்டான விலை இல்லை செட்டில் எப்படி, அது மாதிரி உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் தரேங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் தரேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சீரகம். கொல்லிமலை சந்தையோட முதல் பொருள் சீரகம், சரிங்களா. சோம்பு, சாயம் போடாத சோம்புங்க, சரிங்களா. இதில் எந்த கெமிக்கல்ஸ் ஆட் பண்ண மாட்டோம், சரிங்களா. அந்த மாதிரி சோம்பு நம்ம வாங்குறதும் கிடையாது. இது பியூர் சோம்பு தான், நல்ல சோம்புங்க. கடுகுங்க, சுத்தமான கடுகுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வெந்தயங்க, சரிங்களா. அடுத்து இங்கே பாருங்கள், மல்லி இருக்குது. நாட்டு மல்லி வேணாலும் இருக்குங்க, ஆஃபீஸ் மல்லின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மல்லி வேணாலும் இருக்குங்க. 2 மல்லி அவைலபிள் இருக்குது. ஸோ நல்ல மிளகா, நல்ல ரெட்டிஷான மிளகா இருக்குங்க. அப்புறம் இது போனீங்கன்னா பருப்பு வகைகள், பயிர் வகைகள், சுண்டல் இருக்குங்க. பிரியாணி இலை. அடுத்து பார்த்திங்கன்னா கொல்லிமலைக்குவே உண்டான பொருளுங்க, மிளகுங்க. நல்லா குண்டாக இருக்குங்க, நல்லா காரம் இருக்கும். சைஸ் பொறுத்து ப்ரைஸ் வெரி ஆகுங்க. ஸோ இது நம்ம செட்டுக்கு எப்படி கொடுக்குறோம், கிலோவில் எப்படி கொடுக்குறோம், ஸோ அதை நான் உங்களுக்கு வந்து பழங்கில நான் சொல்கிறேங்க. அடுத்து இப்படியே வந்தீங்கன்னா அன்னாசி பூங்க. இப்போ இதெல்லாம் ரேட்டு வைஸ் அப்படி கொஞ்சம் சொல்லுங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா மல்லி பார்த்தீங்கன்னாங்க 130 120. ஸோ பேஸ்டான்னு பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து வீக்லி மார்க்கெட்டுங்க. ஸோ இந்த வீக் என்ன ப்ரைஸோ அதுக்குண்டான கோட்டேஷன் அவங்க கொடுத்துருவோங்க.
நெக்ஸ்ட் வீக் இப்போ நெக்ஸ்ட் மந்த் வாங்குறீங்க இல்லை நெக்ஸ்ட் வீக் வாங்குறீங்கன்னா அதுக்குண்டான கரண்ட் ப்ரைஸ் என்னவோ அதோட கொஞ்சம் மார்ஜின் வச்சு நம்ம சொல்லுவோங்க. ஸோ இந்த மந்த்து வந்து விலை கம்மியாக இருக்கலாம், நெக்ஸ்ட் மந்த் ப்ரைஸ் அதிகமாக இருக்கலாம். ஏன்னா அந்த பையன் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படி இருக்காதுங்க. மார்க்கெட்டை பேஸ் பண்ணி அதோட கொஞ்சம் மார்ஜின் வச்சு நம்ம பண்ணுவோங்க. ஸோ மல்லி வந்து 130, 120, 150, 140. ஸோ இந்த மாதிரி வரும். உங்களுக்கு ரகமாக இருக்குது வருங்க. சரிங்களா? சரிங்களாங்க. இது என்ன மல்லி, அது என்ன மல்லி? ஆனால் இது வந்துங்கன்னா ஆபீஸ் மல்லின்னு சொல்லுவாங்கண்ணா. ஓகே. சரிங்களா. இது வந்து நாட்டு மல்லின்னு சொல்லுவோண்ணா. உங்களுக்கு பார்வைக்கு ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஓகே. சரிங்களா, நாட்டு மல்லி. சரி. அடுத்து பார்த்திங்கன்னா பிரியாணி இலை. ஸோ இது எல்லாத்துக்கும் தெரியும், பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இது இந்த ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிலோவே 110 ரூபா 120 ரூபா வரும். சம்டைம்ஸ் 150 ரூபா வரும், சம்டைம்ஸ் 200 கூட வரும். சரிங்களாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து அதிகாரத்துக்கு வாய்ப்பு இல்லை. பிரியாணி இலை எப்பயுமே வந்து ஒரு 110, 120, 130. ஸோ அந்த டைமிங்கில் வருங்க, அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வருங்க. சரிங்களாங்க. இந்த சுண்டல் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நமக்கு 100 ரூபாங்க ஒரு கிலோ. ஒரு கிலோ 100 ரூபா. 100 ரூபாங்கண்ணா. சரிங்கண்ணா. பட்டாணி, வெள்ளை பட்டாணி அப்படின்னு சொல்லுவோம் இந்த சைடில். அது இப்போ ஊரை பேஸ் பண்ணி இப்போ நேம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 260 ரூபாங்க மிளகா. இந்த மிளகா நல்ல காரமான மிளகாங்க. சரிங்களாங்க. நல்ல காரமாக இருக்குங்க. 260 ரூபாங்க இப்போ கரண்ட் ப்ரைஸு. மேபி வந்து இப்போது ஒரு 3-4 months பிஃபோர் பார்த்தீங்கன்னா 160 தான் இருந்ததுங்க. 160 ரூபாய்க்கு தான் இருந்தது. 100 ரூபா வந்து கிலோவுக்கு இப்போ ஏறி இருக்குங்க ஒரு 3 மாதத்தில். ஸோ அதனால் நம்மளும் ப்ரைஸ் ஏற்றிருக்குங்க. ஸோ அங்கே 160, 140 இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ப்ரைஸ் குறைச்சி தான் சொல்ல போகிறோங்க. ஸோ கரண்ட் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் ப்ரைஸ். சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா கல்பாசி இருக்குங்க. இது வந்து கல்பாசின்னு சொல்லுவாங்க. இது என்ன ரேட்டு? ஸோ கல்பாசி பார்த்தீங்கன்னா 500 ரூபாயில் இருக்குது, 400 ரூபாயில் இருக்குது, 700 ரூபாயிலும் இருக்குங்க. 400 ரூபாயில் இருக்குது, 300 ரூபாயில் கூட ஒரு சில இது இல்லை. இதில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே கரண்ட் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் ப்ரைஸ் வருங்க. ஸோ இப்போ ஒரு விலை இருக்கும், அப்புறமேட்டு ஒரு விலை இருக்கும். உங்களுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரைஸில் நீங்கள் கால் பண்ணுங்கள், நீங்கள் என்ன செக் அதாவது செக் பண்ணுங்கள். இந்த சென்ஸ் வந்து ப்ரைஸ் செக் பண்ணுங்கள், ஒரு கொட்டேஷன்ஸ் கேளுங்க. நான் அது கரண்ட் ப்ரைஸ் என்னவோ அதை நான் வந்து உங்களுக்கு டெலிவரி சொல்கிறேங்க என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறது. இப்போ நம்ம அடுத்து வந்து செட்டுக்கு போயிடலாங்க. சரிங்களா. இல்லை இந்த பட்டாணி இதெல்லாம் கொஞ்சம் இந்த பொட்டுக்கடலை. சார் 110 ரூபாங்கண்ணா. பொட்டுக்கடலை 110 ரூபாங்கண்ணா. அடுத்து இந்த பயிர் வகை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது 120, 130 ரூபாங்க. இது என்னது? உளுந்து. உளுந்து பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 130, 120, சம்டைம்ஸ் 90 கூட கிடைக்குங்க. ஓகே. சரிங்களாங்க. பச்சை பட்டாணி. பச்சை பட்டாணி 110ங்க. 110. சரிங்களாண்ணா. வேறு என்ன இருக்குது? ஸோ மிளகு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இது வந்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா 600, 700ன்னு கிடச்சிதுங்க. இப்போ நம்மக்கிட்ட கிடைக்கிறதே மலையிலே பார்த்தீங்கன்னா 760, 780, 800, சம்டைம்ஸ் 850 கூட கிடைக்குதுங்க. எனக்கு யாரும் விவசாயி யாரும் தரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா நல்ல மழை இல்லை அப்படிங்கிறதுனால விவசாயி யாரும் தரதில்லைங்க. நல்லா பாருங்கள், நல்லா குண்டு குண்டாக இருக்குங்க. நல்ல மிளகுங்க, நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டு. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டின்னு சொல்லி கொஞ்சமாக இருக்குது இப்போதைக்கு. ஸோ இது வந்து செகண்ட் குவாலிட்டின்னு சொல்லுவோம். இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் டிஃபர் ஆகும். உங்களுக்கு 30-40 ருபீஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 820, 850 கிடைக்கும் ரீட்டைல் ப்ரைஸு. ஹோல்சேல் ப்ரைஸு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்க. நீங்கள் கேட்குற வெயிட்டேஜ் பொறுத்து நம்ம பண்ணிக்கலாங்க. ஸோ இது ஒரு குவாலிட்டி அண்ட் தென் இது ஒரு குவாலிட்டிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாங்க முக்கியமான பொருளுங்க. நம்ம செட்டு வியாபாரம் பண்ணுறோம் இல்லைங்க. ஸோ அதுக்குண்டான நான் வந்து உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன், வித்தியாசம் சொல்கிறேன், எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். வெயிட்டேஜ் வச்சு காமிச்சிட்றேங்க. நம்ம வியாபாரம் பண்ணுற ஸ்டாண்டர்டான ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த படி தாங்க. இந்த படியில் தான் மேஜர் பீப்புள்ஸ் வந்து இதில் தான் கேட்குறாங்க. சரிங்களாங்க. இது என்ன டைப்பான படி? ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து பக்கா படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு பக்கா படி இருக்குது, சாதா படி இருக்குது, லிட்ரு படி இருக்குங்க. ஸோ மேஜர் பீப்புள்ஸ் வந்து இதை தான் வந்து லைக் பண்ணுறாங்க. ஸோ இதில் தான் ஆர்டரும் ப்ளேஸ் பண்ணுறாங்க. நான் இது அளந்தால் எவ்வளோ வெயிட் வரும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வெந்தயம் வைக்கிறேங்க. 2700 மேலே வரும் பாருங்கள். ஆமாம். சரிங்களாங்க. அடுத்து கடுகு வைக்கிறேங்க. உங்களுக்கு இது 2.5 கிலோ வந்துடுங்க. இது 2700, 2750, சம்டைம்ஸ் 2800 வருங்க. இது 2500, 2510, 520 அந்த இதில் வருங்க. இந்த படியில் 2 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா, நான் இன்னும் சீரக சோம்பு வைக்கல, நான் அதையும் காட்டுறேங்க. சோம்பு பார்த்தீங்கன்னா 300 வந்துருங்க உங்களுக்கு. சரிங்களாங்க. அடுத்து சீரகங்க. ஸோ
இதுவே பாருங்கள் உங்களுக்கு 8 கிலோவுக்கு மேலே வந்துடுது. ஆமாம், 8 கிலோ வந்துடுது. சரிங்களா? அதுக்கு மேலே உங்களுக்கு மிளகு 1/4 கிலோ வந்துடுங்க. ஸோ ஓவரால் வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.3341, அதாவது 8.25 கிலோக்கு மேலே 8,400, 8,300, 8,250, இந்த சம்டைம்ஸில் இப்படி வருங்க. 8,340, 340, 300ன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆவரேஜாக. ஆமாம், சரிங்களாங்க? ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா மிளகு கம்மி. சொல்லுங்கள். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா மிளகு கம்மி பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ரைஸ் கண்டிப்பாக கம்மியாகிடுங்க. ஸோ நீங்கள் பார்த்த மாதிரிங்க, ஸோ இது வெந்தயம், கடுகு, சோம்பு, சீரகம், மிளகு. ஸோ இதனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 8.341. ஸோ 8.25 கிலோன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆவரேஜில் 8.300 கூட வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,500 ரூபாங்க. வழக்கம் போல் தாங்க, இதே படி த சேம். சரிங்களா? இதே படி இதில் மிளகு. சரிங்களா? 1/4 கிலோ இதில் போட்டால் வருங்க. இதில் போட்டால் 1/4 கிலோ. செட்டெல்லாம் இந்த படி வெந்தயம், கடுகு, சோம்பு, சீரகம் 4 பொருள் இந்த படியில், மிளகு மட்டும் இந்த படியிலிங்க 1,500 ரூபா. சரிங்களாங்க? ஸோ இந்த படி பார்த்தீங்கன்னா இதுவும் பேர் பக்காப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 1,400 ரூபா வரும். சரிங்களாங்க? இதோட கொஞ்சம் வெயிட் கம்மியாக வரும். சரிங்களா? ஸோ அதே சேம் இதில் மிளகு போட்டுடலாங்க, 1,400 ரூபா. உங்களுக்கு இன்னும் கம்மியாக வேணும் அப்படின்னா இதில் வாங்கிக்கலாங்க, 1,200 ரூபா. இங்கே பாருங்கள், இது அடைக்காதபடி தான், அளவு டிஃப்ரென்ஸ் வருங்க, வெயிட்டேஜ் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அதனால் இது 1,200 ரூபா. இதில் 1,300 ரூபா சில்வர் படி. இது முகமே தெரியுங்க பார்த்தா. சரிங்களா? 1,300 ரூபா. ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 4 வெரைட்டியில் படி இருக்குது. 1,200 இருக்குங்க, 1,300 இருக்குது, 1,400 இருக்குது, 1,500 இருக்குங்க. சரிங்களா? இது எல்லா படியிலையும் செட்டு வாங்கினாலும் மிளகு படியில் வந்துருங்க. இதுதான் படியில் தான் வரும். சரிங்களாங்க? நீங்கள் எந்த படியில் வேணால் மிளகு வாங்கலாங்க, அதுக்குள்ள ப்ரைஸ் வேரி ஆகும். ஸோ ஸ்டாண்டர்டாக பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த படியில் தான் மிளகு போட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை விட இன்னும் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லிட்டர் படியில் எனக்கு செட் வேணும்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து எனக்கு லிட்டர் படியில் செட்டு வேணும் அப்படிம்பாங்க. இதில் சீரகம் 4 படி, சோம்பு 4 படி, கடுகு 4 படி, வெந்தயம் 4 படி, மிளகு வந்து இதுலேயே ஒரு படி. சரிங்களாங்க? மிளகு இதுலேயே ஒரு படி போட்டு 1,800 ரூபாங்க. ஸோ ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது இல்லைங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு இந்த 8 கிலோ இருந்தால் போதும், ஸோ ஒரு வருஷத்துக்கு தேவையான, ஏன்னா சைக்கிளிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வருஷம் வாங்குறாங்க அப்படின்னா அடுத்த வந்து ஏப்ரலுக்கு வந்து கரெக்டாக தீந்துருது, நம்ம மறுபடியும் சந்தைக்கு போகிறோம், மறுபடியும் வாங்குகிறோம், பீப்புள்ஸை பார்க்குறோம், மறுபடியும் பை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் ஆவரேஜாக இதில் வாங்கிக்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம மெயின் ப்ராடக்ட்டுங்க. 1,500ங்க, 8.25 கிலோ. 8.25 இந்த சென்ஸ் 8,300, 8,250, 8,340 இந்த மாதிரி வருங்க. ஓகே, இதில் ஒவ்வொரு இதுவும் எத்தனை கிலோ வந்துடுது? ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த படிக்கு உண்டான வெயிட்டுங்கண்ணா. ஓகே. வெந்தயம் பார்த்தீங்கன்னா 2,700 to 2,800 வருங்கண்ணா. சரிங்கண்ணா. கடுகு பார்த்தீங்கன்னா 2,510, 2,500, கேரண்டியாக 2,500ங்கண்ணா. சரிங்கண்ணா. இது கேரண்டியாக 1,300ங்கண்ணா. சம்டைம்ஸ் 310 வரும், 320 வரும், ஆனால் கேரண்டியாக 1,300ங்கண்ணா. சோம்பா சீரகமா? ஸோ இது பார்த்தீங்கன்னா சோம்புங்கண்ணா. சரி. ஸோ சீரகம் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ கேரண்டிங்கண்ணா. ஸோ மிளகு 1/4 கிலோ. ஓகே. சரிங்களாண்ணா. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெலிவரி சைடு பார்த்தோம் அப்படின்னா வழக்கம் போல் தாங்க எம்எஸ்எஸ். ஸோ நமக்கு 2-3 நெகட்டிவ் கமெண்ட்ஸ், அதாவது நெகட்டிவ் ஷேரும் வந்துச்சுங்க. ஏன்னா வந்து எம்எஸ்எஸில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் டேமேஜ் பண்ணிடுறாங்க அப்படின்னு நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இதுக்கு ரீஃபண்டும் ரைஸ் ஆகிருக்குங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம மேலே எந்த குறையும் இருக்காதுங்க, நம்ம கரெக்டாக போய் டெலிவரி வச்சுருவோம். அங்கே டெலிவரி பண்ணுற சம் பீப்புள்ஸ் ஆர் சம்திங் ஆர் நேச்சுரலாக அப்படி ஆகுதா அப்படின்னு நமக்கு தெரியலைங்க. ஸோ நம்ம சைட்லேருந்து நம்ம 100% வந்து குவாலிட்டியாகவும் நம்ம என்ன சொல்கிறதுங்க, நல்ல தவறு இல்லாத டேமேஜ் இல்லாத பொருளாக நம்ம டெலிவரி மக்களுக்கு கொடுத்துருங்க. அன்டில் வந்து நம்ம எதாவது நேச்சுரலாக எதாவது சம்டைம்ஸ் எதாவது நடக்குது அப்படின்ற சென்ஸை வந்து நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிடலாங்க. ஒரு மெயில் போட்டு ரைஸ் பண்ணிடலாம். இல்லை உங்களுக்கு வந்து பிரான்ச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிரான்ச்சஸ் சைடு வரோங்க. ஸோ சென்னை இருக்குங்க, ஆந்திரா இருக்குது, ஈரோடு, கர்நாடகா, மதுரை, கிருஷ்ணகிரி, அது தமிழ்நாடு பூரா இருக்குங்க. சரிங்க, நம்ம சவுத் தமிழ்நாடு பூரா இருக்குது. ஸோ அந்த சைடு பார்த்திங்கன்னா ஆந்திரா இருக்குங்க, டெலிவரி இருக்குது, கர்நாடகா டெலிவரி இருக்குது, அப்புறம் கேரளா டெலிவரி இருக்குங்க. ஸோ சவுத் இந்தியா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எம்எஸ்எஸில் வந்து டெலிவரி பண்ணலாங்க. செட்டாக வாங்கிட்டாலும் சரி, இல்லை அப்படியே மூட்டை பார்த்திங்கன்னா மூட்டையாகவும் இருக்குங்க. அப்படியே மூட்டை மல்லி மூட்டை இருக்குங்க, வெந்தயம், மிளகா, புளி. ஸோ அது பார்த்திங்கன்னா பாருங்கள் மிளகா பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மூட்டையாக கேட்டாலும் இருக்குங்க. நீங்கள் செட்டாக தான் வாங்கணும். ஸோ கடைக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு மூட்டையாக தப்பா, செட்டில் எனக்கு எந்த லாபமும் கிடையாது, மூட்டையை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிக்குவாங்க. மூட்டையாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம்.
ஸோ செட்டுக்கு ஒரு ரேட் இருக்குது, கேஜிக்கு ஒரு ரேட் இருக்குது, மூட்டைக்கு ஒரு ரேட் இருக்குது. ஸோ கரண்ட் ப்ரைஸை பேஸ் பண்ணி இப்போது 1500 நம்ம செட்டு போட்டோங்க. இதை ப்ரைஸ் குறைஞ்சினா நான் 1400 ஆக்கிடுவேன். என்னடா இப்போ 1500 விற்கிறானே, இதை ரொம்ப அதிக ப்ரைஸ் அப்படின்னா எனக்கு விலை குறைஞ்சிது அப்படின்னா தானாக நான் 1400 விற்றுருவேன். ஆனால் உங்களுக்கு 1500 தாண்டி உங்களுக்கு நான் வந்து விற்க மாட்டேங்க. அது வந்து ஃபார் ஷுர். சரிங்களாங்க. 1400 வந்திருக்கு ஒரு சம்டைம்ஸ் வந்து. ஆனால் மேஜராக கிராஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 1500 தாங்க. அதை தாண்டி மக்களுக்கு கொடுத்தது இல்லைங்க. ஸோ லிட்டர் படி இருக்குங்க, பக்கா படி இருக்குது, உங்களுக்கு வெங்கலப்படின்னு சொல்லுவாங்க அது இருக்குங்க, டெலிவரிஸ் இருக்குது. அதுக்கு மேலே வந்து கஸ்டமர் கேர் சப்போர்ட் மாதிரி நீங்கள் எந்த டைமில் வேணால் கால் பண்ணலாங்க. சரிங்களா. ஸோ இந்த வார்த்தை சொன்னதுக்காக போன வருஷம் வந்து எத்தனையோ பேர் 12 மணி 1 மணி 2 மணின்னு சொல்லி கால் பண்ணி அவங்களுடைய டவுட்ஸ் கேட்டாங்க, கிளாரிஃபிகேஷன் கேட்டாங்க, ஆர்டர் புக் பண்ணாங்க. ஸோ ஷிப்பிங் ஆகுது ஸ்டேட்டஸ் கேட்டாங்க, ஆர்டர் ஸ்டேட்டஸ் கேட்டாங்க. என்னப்பா என் ஆர்டர் எங்கே வந்திருக்கு, இல்லை டேமேஜாக இருக்குது, ஷார்ட்டேஜாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்த டவுட்ஸ் வேணாலும் கேளுங்க, எந்த டைமில் வேணாலும் கேளுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், எந்த டைமில் வேணாலும் கேளுங்க. ஸோ நான் வந்து இப்போது ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை முடிச்ச வாட்டி நான் இந்த ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு, அப்பா 40 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு 2-3 வருஷமாக வந்து வீட்டில் இருக்கோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே சைட்லேயும் இது பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஒரு சப்போர்ட் தாங்க. இதில் பெருசாக வந்து நெக்ஸ்ட் லெவல் பெரிய லெவல் அப்படிலாம் கிடையாது. ஒரு வருஷம் ஒரு 2 செட்டு 3 செட்டு விற்கிறமாங்க ஒரு நாளைக்கு, அவ்வளோதாங்க. இதில் வந்து வச்சு ஃபேமிலி ரன் பண்ணுறது எவ்வளோதாங்க விஷயம். ஸோ இதில் வந்து பெருசாக வந்து ப்ராஃபிட் பட்டு சம்டைம்ஸ் இப்போ நம்ம ஒரு கஸ்டமர் கால் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து உடனே வாங்க போகிறது இல்லைங்க. எவ்வளவோ கேள்வி கேட்பாங்க, எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க. இது என்ன பொருள், இது என்ன வெயிட்டு, இது என்ன கரெக்டாக வந்துருமா, ப்ரீபேமெண்ட்டா போஸ்ட் பேமெண்ட்டா, இல்லை ஜிபே ஃபோன்பே அவைலபிளாக இருக்கா. ஸோ வந்து நாங்கள் வந்து பொருளை கொடுத்துட்டு, அதாவது நாங்கள் டெலிவரி பண்ண வாட்டி நாங்கள் பொருளுக்கு அமௌண்ட் கொடுக்கலாமா. ஸோ இந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நான் வந்து ப்ரீபேமெண்ட் மட்டும் தாங்க நம்புகிறேன். ஏன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு சென்னையில் இருக்கீங்க, இல்லை மதுரையில் இருக்கீங்க, இல்லை கன்னியாகுமரியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பணம் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு பொருள் கொடுத்துருவேங்க. ஸோ இது வரைக்கும் நான் யாரையுமே வந்து ஏமாற்றிட்டான், பொருள் காசை கொடுத்துட்டு வந்து பொருள் கொடுக்காம ஏமாற்றிட்டான், பணத்தை திருடிட்டான் ஒரு கம்ப்ளைண்ட் கூட ரைஸ் ஆனது இல்லைங்க. ஸோ எல்லா ஊர்லேயுமே எனக்கு சொந்தக்காரங்க மாதிரி நம்ம சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, நம்ம வியூவர்ஸ் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்னு எத்தனையோ பேர் சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. எந்த ஊரில் எந்த டவுட்னாலும் சரிங்க, அவங்க கால் பண்ணுவாங்க, எனக்கு கொஷின் கேட்பாங்க. ஸோ நானே டெலிவரி பண்ணிடுவோங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து ஃப்ரைடேங்க. ஸோ இன்றைக்கி ஆர்டர் புக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண்டே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் டெலிவரி ஆகுங்க. ஏன்னா சண்டே வந்து பார்த்திங்கன்னா புக்கிங் ஆஃபீஸ் வந்து லீவுங்க. எம்எஸ்எஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லீவுங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு 2 days 3 days வந்து டெலிவரி ஆகிடுங்க. இஃப் இன் கேஸ் வந்து உங்களுக்கு பொருள் டேமேஜாக இருக்குது, நம்ம வந்து ஒரு பொருளை பிரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டோம், வீடியோ பிடிச்சிட்டோம், அது ஒரு ப்ரூஃப் தாங்க. நம்ம ஈஸியாக வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிடலாம். நம்ம எதாவது ரீஃபண்ட் கிடைக்கும், ஏதாவது நம்ம ஒரு சொல்யூஷனாச்சும் கிடைக்குங்க, அந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைக்குங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க, பொருள் வருது அப்படின்ற சென்ஸ் நீங்கள் ஒரு வீடியோவாக பிடிச்சிக்கோங்க. இது ஏதாவது ஓட்டையாக இருக்குது, இல்லை வந்து எதாவது சொல்கிறது ஏதாவது டேமேஜாக இருக்குது, ஷார்ட்டேஜாக இருக்குதுன்னா வீடியோவாக பிடிச்சிங்க. கண்டிப்பாக என் சைடில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படியே அதாவது பொருளை நான் மாற்றி கொடுத்துட்டேன் 100% வந்து நான் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவேங்க. என்ன பொருள் வந்து என் சைட்லேருந்து மிஸ் ஆகுது, இல்லை நான் வந்து இப்போ நீங்கள் மிளகு கேட்டு நான் மிளகு கொடுக்கல, இல்லை சோம்பு சீரகம் கடுகு வெந்தயம் பட்டை கிராம்பு இல்லை மல்லி மிளகாய் எது ஷார்ட்டேஜ்னாலும் நான் ரீஃபண்ட் 100% நான் ரீஃபண்ட் பண்ணிடுவேங்க. சரிங்களா. இந்த காசை ஏமாற்றிட்டு போகிறது நமக்கு அது கிடையாதுங்க. சரிங்களா. பணத்தை கொடுக்குறீங்க, பொருளை கொடுக்குறேன், ஒரு சின்ன மார்ஜின் வச்சு கொடுக்குறேங்க, அவ்வளோதாங்க. இது சின்ன ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் தாங்க. இது வந்து லார்ஜ் ஸ்கேலோ இல்லை கம்பெனி இண்டஸ்ட்ரி அந்த மாதிரிலாம் பெரிய இதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு சின்ன கூட இது பார்த்தீங்கன்னா சுற்றி எவ்வளோதாங்க குடோன். சரிங்களா. சுற்றியுமே இவ்வளோ தான் ப்ளேஸு. ஸோ இதில் தாங்க, இதில் வந்து குடோன் வாடகை, ஆள் கூலி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குடோன் வாடகை, ஆள் கூலி, அதுக்கு மேலே ஒரு ப்ராஃபிட். ஸோ அதுக்கு மேலே எவ்வளோ ஒர்க் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு இது வந்து நான் கட்டி வச்சுறேங்க. இதை வந்து கட்டி நான் வந்து ஒரு வெள்ளைப்பையில் வந்து தைச்சி உங்களுக்கு பேர் எழுதி எந்த ஒரு டெலிவரி பண்ணுறதுக்கு வந்து எனக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 4 செட்டு 5 செட்டு ஆர்டர் வருதுன்னா எனக்கு வந்து 1 மணி நேரம் இது பேக்கேஜுக்கே ஆகுங்க. ஸோ என்னோடய ஒர்க்கை முடிச்சுட்டு நான் பேக்கேஜ் பண்ணிவிட்டு நான் அதை டெலிவரி பண்ணுறேன்னா உங்களுக்கு 9 மணி to 10 மணிக்கு வந்து உங்களுக்கு ஆர்டர் காப்பி வந்துருங்க, இல்லைனா 8 மணிக்கு கூட வந்துருங்க. ஸோ இதுக்கு மேலே எந்த டவுட்னாலும் வழக்கம் போல் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் சொல்லுங்கள். என்னப்பா எப்படி நல்லா இருக்கியா, என்ன பண்ணுற, வியாபாரம் எப்படி போகுது, இல்லை இந்த வருஷம் வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ பார்த்து நீங்கள் உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ஆர்டர் புக் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக ஆர்டர் டெலிவரி பண்ணிடுறேங்க. உங்களுக்கு மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள், சீரகம் சோம்பு கடுகு வெந்தயம் மிளகு, சீரகம் சோம்பு கடுகு வெந்தயம் மிளகு பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ மராட்டி கல்பாசி பிரியாணி இலை மல்லி மிளகா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முந்திரி இருக்குங்க, திராட்சை இருக்குது, ஏலக்காய் இருக்குங்க, கசகசா இருக்குது, மஞ்சள் பாருங்கள் நம்ம ஃபேமஸ்.
நல்ல மஞ்சளுங்க ஆக்சுவலாக. இதனோட ப்ரைஸ் இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 180 ரூபா 190 ரூபா வருங்க. சம்டைம்ஸ் 210 போகும், சம்டைம்ஸ் 140 வரும். ஏன்னா இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குங்க. இது வந்து வெர்லி மஞ்சள்னு சொல்லுவாங்க, சில பேர் கோணை வேணும்பாங்க, சில பேர் சன்னை வேணும்னு சொல்லுவாங்க. சன்னா இந்த சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக வரும், 140 ரூபா 150 ரூபா 120 ரூபான்னு வரும். ஏன்னாப்பா எங்கள் ஊர்லேயே விலை கம்மியாக தான் இருக்குது, நீ விலை சேர்த்து சொல்கிறேன்னா அதுக்குண்டான குவாலிட்டி இருக்குங்க. இது 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 ஒரு டைப் ஆஃப் குவாலிட்டி, அதுக்குண்டான ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் எனக்கு கம்மியாக கிடச்சிதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கம்மியாக தாங்க கொடுக்க போகிறேன். இதில் எனக்கு பெருசாக வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. எனக்கு இந்த சென்ஸ் அதிகமாக கிடச்சிது அப்படின்னா நான் கண்டிப்பாக அதுக்கு நான் ஒரு ஸ்டேஜ் வச்சு தான் நான் கண்டிப்பாக தந்தாகணுங்க. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எந்த டைமில் வேணாலும் கால் பண்ணுங்கள். பெங்களூர், கர்நாடகா, ஸோ திருநெல்வேலி, மதுரை, சிவகங்கை, எஸ்பெஷலி தஞ்சாவூர், பாபநாசத்துலாம் அவ்வளோ சப்போர்ட்டர்ஸுங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து எனக்கு தஞ்சாவூர் பாபநாசத்தில் எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டர்ஸ். ஸோ அவங்களுக்கு நான் வந்து எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்கிறேங்க. இப்போ இன்கேஸ் வந்து இப்போ நீங்கள் வரீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து சந்தையில் வாங்க முடியலப்பா, நான் வந்து உங்கள் குடோன்லேயே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னா, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டங்க, ஒடூன்குறிச்சி கிராமம். ஸோ போன வருஷமே சொன்னதாங்க, அதே சேம் அட்ரஸ், சேம் குடோன், சேம் லொக்கேஷன் தாங்க. ஸோ ராசிபுரம், அதாவது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் ஒடூன்குறிச்சி கிராமங்க. நான் இங்கே தாங்க இருப்பேன். நீங்கள் வந்துட்டு ராசிபுரம், இப்போ ஈரோட்லேருந்து வராங்க, கோயம்புத்தூர்லேருந்து வராங்கன்னா ஈரோடு வழியாக வந்து ஈரோட்லேருந்து ராசிபுரம். ஸோ எங்கே வந்தாலும் உங்களுக்கு ராசிபுரம் தான் செக் பாயிண்ட் மாதிரிங்க. ராசிபுரத்துலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் நம்ம ஊர். ஸோ நீங்கள் வந்துட்டு கால் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கைட் பண்ணி நான் இங்கே கூப்பிட்டு வந்துட்டு உங்களுக்கு செட்டாக வேணுமா மூட்டையாக வேணுமா எப்படி வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம். ஸோ என் நம்பர் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க, 9952369737. நான் மறுபடியும் சொல்கிறாங்க பாருங்கள், 9952369737. என் பேர் விக்னேஷ், சரிங்களாங்க. பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் அந்த மாதிரி பண்ணலாங்க. ஸோ கேஷ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இந்த சரௌண்டிங் 5 to 6 கிலோமீட்டர்ஸ் தான் கேஷ் பண்ணுறோங்க. ஏன்னா அப்படின்னா நம்ம போய் அதாவது எனக்கு பக்கமாக இருக்கிறனால நான் வந்து பொருளை கொடுத்தே காசு வாங்கிக்கிறேங்க. ஸோ வெளியே இருக்கீங்க அப்படின்னா ப்ரீபேமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள், நான் அதுக்கு மாதிரி நான் டெலிவரி பண்ணிடுவேங்க. ஸோ அட்ரஸ் சொல்கிறேங்க, ராசிபுரம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ங்க, ராசிபுரம் தாலுக், ஒடூன்குறிச்சி கிராமம். என்னோடய நேம் விக்னேஷுங்க. நம்பர் பார்த்தீங்கன்னா 9952369737. சரிங்களாங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த வருஷமாக நல்லபடியாக பண்ணலாங்க, கைட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லிமலை வேலுக்குறிச்சி சந்தை பக்கத்தில் உள்ள ஒடுவன்குறிச்சி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து இந்த ஒரு குடோனை வந்து இன்றைக்கி நம்ம பார்த்தோம். தம்பி விக்னேஷோட இந்த குடோனை வந்து இன்றைக்கி நம்ம பார்த்தோம். விலை நிலவரம் என்னங்கிறத டீட்டெயிலாக அக்கு வேற ஆணி வேற தம்பி வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காப்புல. ஸோ 2025 நீங்கள் என்ன சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதை விட அதிகமாக 2024லையும் கொடுங்க. ஸோ அந்தளவுக்கான பொருட்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பொருட்களாக, நல்ல ஒரு குவாலிட்டியான பொருளாக தான் தம்பி கொடுக்குறாப்புல. ஸோ அந்த நம்பிக்கை வந்து போன வருஷம் வாங்குறவங்களுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், இந்த வருஷம் வாங்குறவங்களுக்கு இனிமேல் கண்டிப்பாக தெரியும். ஓகேங்களா? அதே போல் இந்த வருஷம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வியூவர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே, மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நம்ம சேனலே அடுத்த லெவலுக்கு போனதுக்கே நம்ம தம்பியோட வீடியோ தான் முக்கியமான காரணம். சரிங்களா? ஓகே மக்களே, மீண்டும் ஒரு அற்புதமான பிஸ்னஸ் வீடியோட உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்ஃபி டாக்ஸ். தேங்க்ஸ் பாய் மக்களே, பாய்.